உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இந்த சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும்? 6ஆம் இடத்தில் சனி வந்தால் அபரிமிதமான ராஜயோகம் என்கிறார்களே, அது உண்மைதானா அப்படிங்கிறது நண்பரின் கேள்வி. அதாவதுங்க, பொதுவாக 3, 6, 10, 11 கிரகங்கள் இருந்தால் நன்மை. அப்போ சனி பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இருந்தால் நன்மை. அந்த சனி தீய கிரகம் இல்லையா? அப்போ 6ஆம் இடம் என்பது அபரிமிதமான ராஜயோகம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லியிருப்பேன், 6ல் சனி வரும்பொழுது ஒரு சொத்து சேர்க்கை வாங்கினேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அது மாதிரி எனக்கு ஆகா ஓகோன்னு வருவீங்க அப்படின்லாம் புகழ தெரியாது. உங்களுக்கு இயல்பாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னங்கிறது யதார்த்தமாக சொல்கிறேன். 6 என்பது சனி மறைவு ஸ்தானம், ஒரு ஷேடோ பிளேஸ். தீய கிரகங்கள் அந்த ஷேடோ பிளேஸில் இருக்கும் பொழுது அது நமக்கு நன்மையாக மாற்றங்களை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான சூழலில் கடந்த 2.5 வருஷம் 5ஆம் இடத்தில் சனி இருந்தது. இப்போ 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது ஏதாவது நீங்கள் சொத்து சேர்க்கைகள், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அந்த 6ஆம் பாவகங்கிறது எதுன்னு பார்க்கணும். பொதுவாக 4 குடையவன் 6இல். இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா இடம், வீடு, வாகனம், இதெல்லாம் 4 குடையவன் 6ஆம் இடத்தில். ஆக 5 குடையவன் 6இல். 5ஆம் இடம்ங்கிறது என்ன? பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக நம்ம லோன் வாங்கிறது, கடன் வாங்கிறது, பிள்ளைகள் படிப்பதற்கு கடன் வாங்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்திற்காக வேண்டி சொத்தின் பேரில் கடன் வாங்கிறது. சரி, இந்த கடனை நம்ம 6ஆம் இடம்னாலே கடன் தான். சரி, கடன் வாங்கி என்ன செய்ய போகிறோம்? கடனை நல்ல இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம், நல்ல வழிக்காக கடனை நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ எந்த மாதிரி செய்யலாம்? உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுங்க. ஜனனகால ஜாதகத்தில் இப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாய், இப்போ குருவனுடைய திசை இள வயதில் உள்ளவங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு சனி திசை நடக்கும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் சிறு வயது குரு நடக்கும். அடுத்தது சனி, புதன் திசைக்கும் வாய்ப்பு இருக்குது. விசாகம் அப்படிங்கிறவங்களுக்கு சனி திசை, புதன், இன்னும் கொஞ்சம் வயசானாங்கன்னா கேது. இதாங்க. இது இல்லாமல் நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. இதில் இது எண்சான் உடலிற்கு சிரசே பிரதானம். அப்போது தலை தான் நம்மளுடைய லக்னம். அந்த லக்ன ரீதியாக விம்சோத்திரி திசை நம் பிறந்ததிலிருந்து இப்போ என்ன மாதிரி திசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு அடுத்தது கோட்சார ரீதியாக கரெக்டாக இப்போ 6ல் சனி வர்றதுனால வேலை, வெளிநாட்டு முயற்சி, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை, அதே மாதிரி உங்களுக்கு சுயதொழில், லோன் வாங்கி கடன் வாங்கி சொந்த தொழிலில் போடுறது, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, பிரான்ச் போடுறது, ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அந்த வேலையை விட்டு நிறுத்திட்டு சரியான டைம் ஜம்ப் ஆகிறதுக்கு, சரியான நேரம் ஜம்ப் ஆகிறதுக்கு. அப்போ நமக்கு வாய்ப்புகள் எப்போன்னு தானே பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் குரு 9ல் தானே இருக்குது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. அப்போ 9ல் குரு, 11ஆம் இடத்துல கேது. இது ஒரு நல்ல விஷயம் தானே. அடுத்தது 6ஆம் இடத்துல சனி. இந்த காம்பினேஷன் 3 கிரக காம்பினேஷன்ஸ் இந்த காலகட்டங்களில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான சப்போர்ட் பண்ணக்கூடிய காலம்தான் இது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? கோச்சார பலன் ஒரே மாதிரி மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா டெய்லி 24 மணி நேரம் எப்படி வெளில கிளம்புறது? எப்போதுமே கோச்சார பலன்களை ஒரு 20% நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது, தொட்டுக்கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளலாம். அந்த கோச்சாரத்தில் கரெக்டாக இப்போ துலாம் ராசி ஆல்ரெடி நீங்கள் ஒரு நியாய தராசு முனை. அப்போ எந்த முடிவுகளை எடுப்பதற்கு இந்த கோச்சாரத்தை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு இடம் மாற்றம், ஒரு வீடு மாற்றம், சரிங்களா? ஆக வாடகைக்கு இருக்கோம், பில்டிங் நாம் வேறு பில்டிங் மாற்றுறது, ஆக வேலையில் இருக்கிறோம், அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுறது, தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இவ்வளோ நாட்களாக பண்ண தொழில் ஒன்றும் லாபம் இல்லை, சரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது. அந்த புதுசாக தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க.
புதுசாக வந்திருக்கக்கூடிய துலாம் ராசி சகோதர சகோதரிகள் உங்களுடைய பிளேலிஸ்ட் உங்களுடைய வீடியோ வேணும்னா என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655 இதில் எண்ணற்ற வீடியோக்கள் துலாம் ராசி போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த செல்ஃபோன் நம்பரில் சென்ட் மீ பிளேலிஸ்ட் துலாம் ராசி என்ன லக்னம்னு போட்டிங்கன்னா நான் எப்படி உங்களை வழிநடத்துகிறேங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா புதுசாக ஒரு 300 சந்தாதாரர்கள் இப்போ வந்திருக்கீங்கல்ல, அப்போ அந்த பிளேலிஸ்ட்டை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக நல்ல ஒரு வாய்ப்புகள் நமக்கு 9ல் குரு இருக்கும் பொழுது அற்புதமான பதவி உயர்வு, முன்னேற்றங்கள், பிரயாணங்கள், ஸ்தல யாத்திரைகள், அதே மாதிரி பூர்வீகத்தை நோக்கி வருதல், பூர்வீகம் வந்து போகிறது, இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான வாய்ப்புகளை வந்து தரக்கூடியது தான் 9ல் குரு. 6ஆம் இடத்துல இருக்கிறது நீங்கள் படிப்புகளை செலக்ட் பண்ணுறது, என்ன படிக்கலாம். இப்போ +2 போயிட்டுருக்கு எக்ஸாம், அப்போ என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுடைய மாணவர்கள் மாணவிகள் அவங்களுடைய 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களாம் நீங்கள் என்ன படிக்கலான்னு கேட்டு என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பேன். அழகாக 2 பக்கம் ஜாதகமும் வாய்ஸ் ரெக்கார்டும் அனுப்பிவிட்றேன். ஏன்னா 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு பணம் ஏது, அதனால் அவங்களுக்கு இலவசமாகவே வாய்ஸ் ரெக்கார்டு போடுறேன். 12வது தேர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு எந்த மாதிரிங்கிறது அவங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அற்புதமாக வழிகாட்டுறேன். அதே நேரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய 2.5 வருஷத்தில் வாய்ப்புகளை தேடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வரப்பிரசாதம். எப்படி வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு சரியானது 4ல் சனி இருந்தது, அர்த்தாசிரம சனின்னாங்க, 5ல் சனி வந்தது, அந்த நேரங்களில் என்னால் முடிவு எடுக்க முடியல, இப்போ 6ல் சனி வந்திருக்கு, இந்த சனி வந்து இப்போ நான் வாய்ப்புக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அபரிமிதமான ஒரு முன்னேற்ற மேன்மைகள் உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்தது தசாபுத்திகள். இப்போ உங்களுக்கு குரு திசை, சனி திசை, இந்த சனி திசையும் நடந்து சனியும் 6ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு லக்கணம் கன்னி லக்கணம்னு வைங்க. உதாரணத்துக்கு கன்னி லக்கணம், துலாம் லக்கணம், இந்த 2 லக்கணத்துக்கும் சனி தான் யோகாதிபதி. லக்கணத்துக்கு 5 குடையவன். இந்த கன்னி லக்கணத்துக்கு 5, துலாம் லக்கணத்துக்கு 5. அந்த 5ஆம் பாவாதிபதியினுடைய திசை நடந்து சனியும் இப்போ 6ஆம் இடத்துல வரும்பொழுது அப்போ நீங்கள் நினச்ச காரியங்கள் கரெக்டாக நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு இல்லை, ரொம்ப ரொம்ப புரிஞ்சவங்களுக்கு ஈஸி. உங்களை நான் எப்படி புரியும்படியாக அழைச்சிட்டு போகிறேன், அப்படி தானே நானும் அதை உணர்ந்திருக்கேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒரு நல்ல யோகமான யோகாதிபதி திசை நடந்துகிட்ருக்கு. அந்த யோகமான திசையில் சனியும் நல்ல இடத்துல கோச்சாரத்தில் வரும்போது அதை உடனே கிளிக் பண்ணுறேன், ஜெயிக்கிறேன். அது நீங்கள் ஆக்ஷன் த ரியாக்ஷன். உங்களுடைய முயற்சி இல்லாமல், உங்களுடைய உழைப்பு இல்லாமல் எப்போதுமே உயர முடியாது. என் மனைவி துலாம் ராசிக்கு உண்டான வீடியோலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லோரும் நல்லா சொல்கிறாங்க, அப்படியே நல்லா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ஒரு நிமிஷம் நாங்கள் சொல்கிறேன் இருங்க. அதெல்லாம் இல்லை, சும்மா பெருமைக்காக பேசக்கூடாது. இது எல்லாமே லாஜிக்கோடு பார்த்தீங்கன்னா உங்கள் நடக்கிற ஜாதகத்திற்படி உங்களுக்கு நடக்கிற திசாபுத்தி முதல்ல நல்லா இருக்கணும். சரி, நல்லா இருக்கிற நேரத்தில் திசாபுத்தி கெட்டிருந்தனா கூட ஒரு வாய்ப்புகளை நம்ம தேடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு திசாபுத்திக்கு நல்லா இருந்தால் நன்மையாக நடக்கும்னே. கடைசியில் மறுபடியும் தான் இப்போ அவங்க எதுவுமே பார்க்குறதில்ல. என்னென்னா இவங்க சொல்கிறது பூரா எதுவுமே நடக்கலை. இப்போ நம்ம வீடியோவிலையும் கமெண்ட்ஸ் போடுவாங்க, இவர் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது. எப்படி நடக்கும்? ஒன்று நம்ம நடத்தணும். நாம் நடத்தும்போது நல்ல கிரகங்கள் நம்மளே வழி நடத்தணும். அப்போ யார் நடத்துகிறா? நாம் தானே. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஒரு பொருளை இங்கேருந்து இங்கே எடுத்து வைக்கணும்னா அதுக்கு நமக்கு ஆக்ஷன் வேணும். பொருள் தானாக வரும்னு எதிர்பார்த்தா நடக்காது. ஆனால் கோடி கோடியாய் கொட்டப் போகிறது, உங்களுக்கு பணமழையில் நனையப் போகிறீர்கள், அப்படிலாம் வராது. நல்ல திசாபுத்தி நடக்கணும். இந்த உங்கள் லக்னத்தை எடுங்க, நல்ல யோகாதிபதி சனி, அது பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து திசை நடத்துது அப்படின்னா உங்கள் 5 குடையவன்னா யார்? உங்கள் அறிவு, உங்கள் புத்தி, மூளை, அதை பயன்படுத்தி 9ஆம் இடம் அற்புதமாக டெவலப் ஆகி போகலாமே. அப்போ சனி 6ஆம் இடத்துல, புரியுதுங்களா? பள்ளி படிப்பவர்களாக இருக்கட்டும், கல்லூரி முடித்தவராக இருக்கட்டும், வேலை வாய்ப்புக்கு காத்திருப்பவராக இருக்கட்டும், ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸை அனுபவித்தவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு இடத்துக்கு பல இடங்கள் வேலையை தாவிட்டே இருந்தவங்களாக இருக்கட்டும்,
அதே மாதிரி ஒரு பிஸ்னஸும் அமையாமல் இருக்கவங்களா இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்கும் இந்த 6ல் சனி வரும்பொழுது அற்புதமான வரப்பிரசாதம், ஒரு நல்ல வாய்ப்பு. முழுமையாக பயன்படுத்திட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். அவ்வளோதானே. ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஸ்ட்ராலஜர் இது மாதிரி வழி நடத்தணும் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். அதை விடுத்து உங்களை சோம்பேறி ஆக்கக்கூடாது. இந்த மாதத்தில் நீங்கள் புதையல் வந்தே தீரும், இந்த மாதத்தில் பெரும் பணம் உங்களுக்கு வரப்போகுது, எங்கேருந்து வரும், இந்த மாதம் லாட்ரி சீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாளில் லாட்ரி விழுவோம் அப்படின்னா உலகத்தில் 60-70 கோடி பேர் துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. அத்தனை பேருக்கும் லாட்ரி சீட்டு விடுமா? ஒரு நல்ல ஒரு புதன் திசை நடக்குது, விசாக நட்சத்திரம். புதன் உங்களுக்கு கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதியே புதன், மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியே புதன், மகர லக்னத்துக்கு பாக்கியாதிபதியே புதன், கும்ப லக்னத்துக்கு யோகாதிபதியே புதன். இப்படி இந்த திசை நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த கோட்சார ரீதியாக அஷ்டம சனி, கண்டக சனி, கர்மச்சனின்னு எந்த சனி நடந்தாலும் அது வேலை செய்யாது. திசை தான் அவரை வழி நடத்திட்டு போகும். இன்சான் உடலில் இருக்க சிரசை பிரதானம் லக்னம், லக்னத்தில் வைத்து தான் விம்சோத்திரி திசை. ஜனன காலத்திலிருந்து நல்ல திசை நடந்தால் நீ ஜாதகமே நான் பார்க்க வேண்டான்றுவேன். இன்னொரு 12 வருஷத்துக்கு இந்த பக்கமே வராதிங்க. ஏன் சார், நல்ல யோகமான திசை நடக்குது, கரெக்டான பாதையில் போகிறீங்க. துலாம் ராசி நீங்கள் செலக்ட் பண்ண ஃபீல்டு கரெக்டாக இருக்குது, அதை எடுத்துக்கூடிய விதம் கரெக்டாக பண்ணுறீங்க. அப்போ உண்டா இல்லையா? அவங்க மனைவிட்ட கேட்டால் ஆமாங்க சார், எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி திட்டமிட பிளான் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. ரைட், அப்போ திசை நல்லா இருக்குது, போயிட்டே இருங்க, ஜாதகம்லாம் பார்க்காதீங்க. யாருக்கு ஜாதகம்? தன்னுடைய புத்தியும் கெட்டு சொல் புத்தியும் கேட்காமல் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் ஜோதிடம். அதனால் வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகள் சனி 6ஆம் இடத்தில் இருப்பது, சொத்து சேர்க்கை, திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள், நல்ல யோகமான வாய்ப்புகள், இது எல்லாமே வர்றதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு சனி வர்றதை சமாளிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.